ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஃபேண்டசி எபிசோட் தான் பார்க்க போறோம். உண்மையிலே எபிசோட் ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்கே நம்ம மசாவுக்கு ஒரு பெரிய பில்டப்பா கொடுக்குறாங்க. இவனோட பேர் தான் சக்கட்டாரோ. இவன் கூட எப்பவுமே இந்த பால் இருக்கும். இவன் பிறந்ததுக்கான நோக்கமே அரைக்கரைக்கில் அழிக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இப்படி ஒரு பில்டப்பை மசாவுக்கு கொடுப்பாங்க. நம்ம மசாவும் நடந்து போயிட்டு இருப்பான். இப்ப போச்சோன்னு நம்ம மசாவை பார்த்துட்டு எப்பா மசாவும் நில்லுப்பான்மா. உடனே நம்ம மசாவும் டே போச்சன் என்ன சக்கோட்டரோட கூப்பிட்றான், நான் மசாவு கிடையாதுன்னுமா. உடனே போச்சானும் சரிப்பா மசாவ் அப்படியே கூப்பிடுறேன்மா. இப்போ மசாவும் இப்பதான் சொன்னேன் மசாவனு கூப்பிடாத சக்கட்டோரோட கூப்பிடுன்னு மறுபடியும் மசாவுன்னு சொல்றேன், ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்க போச்சானும் சாரிப்பா மசாவுன்மா. இப்போ மசாவும் கூப்பிடாத சரி விட்டு தொலை, உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். உடனே போச்சானும் நீ ஒரு பந்து வச்சிருக்கல அது எனக்கு வேணும்ப்பான்னு சொல்ல மசாவும் நானே ஒன்று கண்ணே தண்ணேன்னு வச்சிருக்கேன், அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்றது, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்ல போச்சான்ல அதை மட்டும் நீ என்கிட்ட கொடுத்தினா உங்களுக்கு அடிமையா நான் உன் கூடவே வரேன் சொல்றதெல்லாம் கேட்பேன்னு சொல்லுவான். உடனே மசாவும் இது நல்லா இருக்கே, வேணா நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம், இந்த பந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ ஒரு பெனல்ட்டி கிக் அடி, அந்த பால் என்னை தாண்டி போயிடுச்சுன்னா நீ அந்த பால் எடுத்துக்கலாம், நான் சொல்றதுல நீ கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, ஆனா அந்த பாலை நான் பிடிச்சிட்டேன்னா நீ எனக்கு அடிமையை கூடவே இருக்கணும்னு சொல்ல போச்சானும் சரின்னு சொல்லிட்டு அந்த பாலை கிக் பண்ண ரெடியா ஆவான். நல்லா பின்னாடி போயிட்டு பெங்கியூன் மாதிரி மெல்லமா ஓடி வந்து அதை எட்டி உதைப்பான். அது உருண்டுகிட்டே போகும். மசால்ட்டா அதை தடுத்துருவானா. இப்போ மசாவில் ஏன்பா போச்சா நீ தோத்துட்ட, எனக்கு அடிமையை கூடவே வான்ட்டு சொல்ல மசாவை பின்னாடியே போச்சானும் வந்துட்டு இருப்பான். இப்போ வழியில நம்ம கசாமாவும் மசாவை பார்த்துட்டு என்னப்பா மசாவு இந்த பக்கம் அந்த ஃபுட்பாலை கொஞ்சம் கூடன்னு கேட்பான். உடனே மசாவும் என்ன மசாவுன்னு கூப்பிடாத சக்கோட்டோருன்னு கூப்பிடுமா. உடனே கசாமால இது ரொம்ப முக்கியம் பாரு, அந்த பாலை நீ கொடுப்பியா மாட்டியான்னு கேட்பான். உடனே மசாவில் அதெல்லாம் கொடுக்க முடியாது, வேணா நம்ம ஒரு டீலிங் போட்டுக்கலாம், நீ வேணா பெனல்ட்டி கிக் அடி, அந்த பால் என்னை தாண்டி போயிடுச்சுன்னா நீயே எடுத்துக்கோ, அப்படி தாண்டலைன்னா நீ எனக்கு அடிமையா வந்துடணும்மா. உடனே கசாமால அஸ்கு புஸ்கு உனக்கெல்லாம் எவன் அடிமையா இருப்பான், போடா போய் வேற ஆள பாருன்னு சொல்லிட்டு கசாமா வந்த வழியை பார்த்து அப்படியே போவானா. உடனே மசாமா பின்னாடியே போயிட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி பாரு கசாமான்னுவான். அடுத்து கசாமா எட்டு ஒரு விடுவான் பாருங்க, மின்னல் வேகத்துல போகும், மசாவால பிடிக்க முடியாது. உடனே கசாமால இப்ப இந்த பால் எனக்கு சொந்தம் வரட்டான்னு சொல்லிட்டு அந்த பால் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவான். உடனே மசா வேற வழி இல்லாம தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். கசாமால என்னடா சிறு குழந்தை போல இப்படி அழுதுட்டு இருக்க சீன்வானா. உடனே மசாவில் அப்படி இல்லப்பா, இந்த பாலை வச்சு நான் பெரிய பெரிய மான்ஸ்டர்லாம் அடிக்கலான்னு திட்டம் போட்டு வச்சிருந்தேன், ஆனா என்னோட திட்டத்துல நீ பெரிய கிக்கா விட்டுட்ட, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல உடனே கசாமால சரி இந்த பாலை நீயே வச்சுக்கோ நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு மசாவை ஃபாலோ பண்ணிட்டு இவனும் போயிட்டு இருப்பான். இப்ப நம்ம மசாவும் ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே நின்றுவான். என்னடான்னு பார்த்தா அந்த மரத்து மேல நம்ம ஷின்சான் உக்காந்துக்கிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருப்பான். நம்ம ஷின்சானும் மசாவை பார்த்துட்டு என்னப்பா மசாவ் இந்த பக்கம்னு கேட்க உடனே மசாவும் ஏன்டா என்ன மசாவுன்னு சொல்றீங்க, சக்கட்டோரன்னு யாருமே சொல்ல மாட்டீங்களான்னுவா. உடனே ஷின்சான்ல அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், சரி என்ன இந்த வாழைப்பழம் சாப்பிட்றியான்னு கேட்க உடனே மசாவில் அதெல்லாம் எனக்கு வேண்டான்னுவான். ஷின்சான்ல அப்ப இந்த தோலை நீயே வச்சுக்கொண்டு மசா மூஞ்சில வீசி எறிவானா. உடனே மசாவில் உனக்கு என்ன பார்த்தா விளையாட்டா போச்சா, இங்க பாத்தியா என்கிட்ட புது ஃபுட்பாலு, உனக்கு இது வேணுமா ஷின்சான், வேணும்னா நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாமான்னு கேட்பான். ஷின்சான்ல எனக்கு இந்த பால்லாம் வேணாம், வந்த வழியை பார்த்து நான் அப்படியே போயிடுவான். உடனே மசாவில் ஆரம்பத்துல இருந்து நீ என்கிட்ட எக்கத்தலமா பேசிட்டு இருக்கடா ஷின்சான், உன்னால முடிஞ்சதுன்னா பெனல்ட்டி கிக் அடிச்சு என்ன வின் பண்ணுமா. உடனே ஷின்சானும் உன்னைய வின் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்மா. உடனே மசாவும் நீ என்னைய தாண்டி கிக் அடிச்சிட்டினா இந்த பாலை நீயே வச்சுக்கோன்ட்டு சொல்ல ஷின்சானும் இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாலை கிக் பண்றதுக்காக ரெடியா ஆவான். மசாவ் ஷின்சான் காலால் எட்டி உதைப்பான்னு சொல்லிட்டு தயாரா நின்றுட்டு இருப்பான். ஆனா ஷின்சான் காலை யூஸ் பண்ணாம அவன் பேக் கால அந்த பால் அடிக்க அது சரியான ஸ்பீட்ல நம்ம மசாவை தாண்டி போகுமா. நம்ம ஷின்சானும் நான் ஜெயிச்சிட்டோம்பான்னு சொல்லிட்டு அந்த பால் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவான். மசாவும் வேற வழி இல்லாம கசமா கிட்டப்பட்ட அதே பிட்டு ஷின்சானை பார்த்து ஆள ஆரம்பிச்சிருவான். ஆனா நம்ம ஷின்சானும் சென்டிமெண்ட்லாம் ஆகாம கொஞ்சம் ஓரமா போய் அழுறியான்னு சொல்லிட்டு அந்த பால் எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். இப்ப கசமா வேற வழி இல்லாம ஏன்பா ஷின்சான் கொஞ்சம் நில்லுப்பா, இவன் இன்னமும் இந்த பாலை யூஸ் பண்ணி அரைக்கற்கெல்லாம் அழிக்க போறான்ட்டு என்கிட்ட பெரிய பெரிய பிட்டெல்லாம் விட்டுருக்கான், அவன் என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கான அவன் கூட போயிட்டு இருக்கேன், நீயும் பேசாம இந்த பால் அவன்கிட்டே கொடுத்துட்டு இந்த முகர இந்த பாலை வச்சு அப்படி என்னதான் பண்ணுதுன்றத பாக்கிறதுக்கு நீ எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கொண்டு சொல்ல ஷின்சானும் சரி எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு இவனை ஃபாலோ பண்ணிட்டு போவான்.
ஒரு வழியா நம்ம மசாவே இவங்கள அரக்கர்கள் இருக்கிற ஐலாண்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். நம்ம ஆளுங்களும் அந்த ஐலாண்ட சுத்தி முத்தி பார்த்துட்டு, பார்க்கவே ரொம்ப திகிலா இருக்கேப்பா! உண்மையிலேயே இங்க டீமான்ஸ்லாம் இருப்பாங்க போலயே! மசாவ தான் ஏதாச்சும் பண்ணி நம்மள காப்பாத்தணும். எங்க அவன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாங்க. நம்ம மசாவும் ஐலாண்ட்ல குப்பை பொறுக்கிட்டு இருப்பான். நம்ம ஆளுங்களும் பார்த்துட்டு, என்ன இவன் பந்த வச்சு அரக்கர்கள பந்தாடுவான்னு பார்த்தா, குப்பை பொறுக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவனும் குப்பையெல்லாம் அழகா கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல சேகரிச்சு வச்சுருவான். இந்த நேரத்துல வானத்துல இருந்து யாரோ ஒருத்தர் காக்கால பறந்து வந்து கீழே இறங்குவாரு. நம்மளும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த காக்கால பறந்து வந்தவரும், நான் தான் இந்த இடத்துடைய கடவுள் மசாவ். இந்த இடத்துல இருக்கிற குப்பையெல்லாம் நீ தான் கிளீன் பண்ணியிருக்க. உனக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது. உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னுவாரு. உடனே மசாவும், பேசிக்கலி நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர். என்னோட ஸ்கில்ஸை இன்னும் டெவலப் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. உங்களால முடிஞ்ச ட்ரைனிங் எனக்கு கொடுங்கன்ட்டு சொல்ல, உடனே அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு, நம்ம மசாவுக்கு ஃபுட்பாலை வச்சு எப்படி கோல் போடணும், எப்படி கோலை தடுக்கணும், பாலை வச்சுட்டு எப்படி எப்படிலாம் வளைஞ்சு வளைஞ்சு ஓடணும், எப்படிலாம் ஜம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல ட்ரைனிங்கை கொடுப்பாரா. நம்ம மசாலா ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு, உங்களுக்கு ரொம்ப நன்றின்மா. இப்போ ட்ரைனிங் கொடுத்த அந்த ஆளும், எல்லாம் சரி மசாவ், இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ஃபுட்பால் டீம்ல மட்டும் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்பாரு. உடனே மசாவும், சிம்பிள் 50 பேருன்மா. உடனே அவரும் காண்டாயிட்டு, இந்த சின்ன கேள்வி கூட உங்களுக்குலாம் பதில் தெரியல, உனக்கு எதுக்கு முதல்ல ஃபுட்பால்னு சொல்லிட்டு அந்த பந்து எடுத்துக்கிட்டு பறந்து போயிடுவாரு. நம்ம மசாவும் வழக்கம்போல குப்பரப்படுத்த அழ ஆரம்பிச்சிருவான். நம்ம ஆளுங்களும் மசாவை பார்த்து, ச்சே இவன் ஒரு ஆள் இந்த பந்தை வச்சு ஏதாச்சும் போடுவான்னு சொல்லி இவன் பின்னாடி வந்து நம்ம 1 ஹவர் வேஸ்ட்டாக போச்சு. வாங்கப்பா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுவாங்க. மசா அழுதுட்டு இருக்க. இந்த எபிசோடு இதோட முடியுது கைஸ். ஒரு ஃபுட்பால் டீம்ல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா பை பாய்.